நம்ம வந்து இப்போ பிஸ்காப் ஃப்ளேவர் வந்து இந்த டாப்பிங்ஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கும். பிஸ்கட் மாதிரி இருக்கு இந்த மேல அந்த தூவி இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்காப் தானே ப்ரோ, பிஸ்காப் சாப்பிட்டோம், பார்த்துருப்பீங்க, சூப்பரா இருந்தது. இப்போ அடுத்து வந்துட்டு இதுக்கு போறோம், குல்கன் ஒரிஜினல் ரோஸா. உண்மையாவா ப்ரோ? என்ன 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 கதை சொல்லுங்க. குல்கன் இருக்குல்ல ப்ரோ, குல்கன் ரோஸ் போடுவாங்க, குல்கன் ரோஸ் சொல்லுவோம். அந்த ஒரிஜினல் ரோஸ் அரைச்சு மிக்ஸ் பண்ணி அது ஒரிஜினல் ரோஸ். வேறு ரோஸ் வாங்கியா இருக்கும் இந்த அது ரோஸோட எசன்ஸ் எல்லாம் ஃப்ளேவர் தெரியுதா? ரோஸ் ரோஸ் மாதிரி இருக்கா சொல்லுங்க. சீரியஸா? ரோஸ் மாதிரி இல்ல, ரோஸே தான். வீடியோ சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. இல்ல இல்ல, உண்மையில நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரோஸ் மாதிரியே இருக்கு. ரோஸோட இதுல டிஸ்டிங் தெரியுமா, அந்த ஒரு டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரியல் ஃப்ரூட் சாப்பிட போறோம். ஆரஞ்சு, மேங்கோ இந்த மாதிரியான ஃபிளேவர்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். அது அவர் வந்து பலாப்பழத்துல வந்து அடுத்து வந்து பிளான் வச்சிருக்காரு. பலாப்பழத்தை பாதியா வெட்டி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து அதுல ஐஸ்கிரீம் போட்டு கொடுப்பாரு. சாப்பிடுவோமா? அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கெட் பிரியாணி மாதிரி பக்கெட் பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டா? ஆமா, அது பலாப்பழம். ஜாக் ஃப்ரூட் ஆனா உள்ள உண்மையிலே இல்ல, உண்மையிலே வெஸ்டர்காரன் ஓடி வரனால ஜாக் ஃப்ரூட். நைஸ். இல்ல உண்மையா பலாப்பழம் இல்ல, ஐஸ்கிரீம் பிளேவர் சொல்றாரு. நீ புரிஞ்சுக்காம வர்ற ப்ரோ, உங்களுக்கு புரியுது ப்ரோ. நீங்க இல்ல இல்ல இல்ல, இப்ப ஆக்சுவலி ஸ்பூன் இருக்கு ப்ரோ. இப்ப ஆக்சுவலி என்னன்னா, இங்க இருங்க, மேங்கோ வச்சிருக்கீங்க, ஆரஞ்சு வச்சிருக்கீங்க, அதே போல பலாப்பழத்தையும் உள்ள வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆர்வம். நான் வந்து ரெண்டாவது நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உள்ள இருக்குன்னு பலாப்பழம் பாதி வெட்டி வச்சிருக்காரு வெட்டி பாக்குறேன். அந்த மூணு அதுதான் இது நான் பார்க்கவே இல்லையே. ஓகே, தோலோட சாப்பிட்டு பாத்தீங்களா? நல்ல ஓனரு அவரு, டேஸ்ட் பார்த்து நீங்கிட்ட சொல்லுங்கிறாரு. ஏன் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, இந்த சாப்பிட்டு முடிச்சோடனே ஓகே ப்ரோ, இது உருகிடுச்சுன்னா உருகாது. ஓகே ப்ரோ, டாப்பிங்ஸ் போடல, ஏதோ ஒரு டாப்பிங்ஸ் வாடா. அப்படியே இங்க பாருங்க, இப்படி நான் போடுறேன், கைது கொடுங்க, கைது கொடுங்க, கைது மட்டும் பாருங்க. இது பழகிட்டீங்கன்னு வைங்க, கடையை அடிச்சுக்கிறதுக்கு ஜூம் பண்ணி கட். எங்க இதை கண்டிருக்கு போட்டா இப்படி போட்டுருவேன். முக்காவது வேஸ்ட் பண்றாங்க. ஓகே, நாங்க வந்து ஜாக் ஃப்ரூட் ஃபிளேவர்ல இருக்க ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போறோம். நல்லா இருக்கு. எனக்கு பெருசா ஆமா பலாப்பழ டேஸ்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உடனே தெரியல பலாப்பழம் அந்த ஃபிளேவர் தெரியல. ரெண்டாவது அந்த ஒரு டேஸ்ட் உள்ள போகும்ல, அப்பதான் அந்த ஃபிளேவரே தெரியுது. கரையும் போது மேங்கோ போயிடலாங்க. நீ மேங்கோ எடுத்து மேங்கோ நீ ஆரஞ்சு. நான் எனக்கு மேங்கோ தான் பிடிக்கும். நாங்கள் நீ ஆரஞ்சு. ஏன் மேங்கோ பிடிக்கும்? கொஞ்ச நேரம் நாங்கள் விட்டுட்டோம், அதனால கொஞ்சம் ஏன் மேங்கோ பிடிக்கும். அவன் கர்ப்பமா இருக்கும். அது கர்ப்பம். இவன் கர்ப்பம்லாம் இவனால வேணா யாராவது ஆகலாம். இந்த தோல்னா மச்சான், இந்த தோல் இருக்குல்ல, ஒரு காலத்துல பிரிச்சு கண்ணுல அடிச்சு நல்லா இருக்கு. தோலை அந்த ஆரஞ்சு பழ தோலை பிடிக்கி கண்ணுல அடிச்சு விட்டுருவாங்க தெரியுமா? கோனைஸ், கப்பைஸ், வேற எது வேணா கொடுக்குறோம். அது காலையில சளி பிடிச்சிட்டு சுத்தணும். எப்படி மார்க்கெட்டிங் பாத்தியா? ஐஸ்கிரீம் உருகுமாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்காதாமா? என்ன ப்ரோ? ஆமா, ஆக்சுவலா உண்மையா என்னன்னா, நீங்க எசன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சளி பிடிக்கும். இந்த மாதிரி
ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, திரும்பி இன்னும் கொடுங்க. அவ்வளவுதான். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி இங்க வந்து சப்போர்ட்டாவும் சாப்பிடுங்க. நீங்க எதை கேட்ட மாதிரி இருந்துச்சு? வேற இது ஐஸ்கிரீம் போதும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நிறைய கொடுக்குறாரு, கேக் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது என்ன சொன்னீங்க, குல்கன் ஃபிளேவர் ட்ரை பண்ணி பாருங்க. நானே நண்பனுக்கு ஒரு வாய் கொடுக்கலாரு. அப்படி நினைக்கலடா, அப்படி நினைக்கவே மாட்டேன். இப்படி நினைக்கலடா, அது வேற. நான் வந்து எப்படி சொல்றது, தொண்டை வேற கவுது. தொண்டை கவுதா? சில்லுன்னு சாப்பிட்டனால அப்படி இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நாளா வந்து இந்த முட்டை மிட்டாய் வந்து நான் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா ப்ரோ வந்து நம்ம கிறிஸ் பிரேமி ஹப் ஓபன் பண்ணோன்னே இங்க இருக்குன்னு பார்த்தோன்னா கார்த்தி வேற இந்த முட்டை மிட்டாய்னா என்ன, முட்டை மிட்டாய் என்னன்னு கேட்டே இருந்தான். அதனால நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சீசன் நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் ஒரு ஆம்பூர்ல போயிட்டு வந்து சாப்பிட்டேன் இன்டர்மீடியட். சீரியஸா ஆம்பூர்ல முட்டை மிட்டாய் சொல்றேன். ஒரு ரூபாய் சத்து ஆம்பூர்ல முட்டை மிட்டாய் சாப்பிட்ட கதை நான் சொல்றேன். ஆம்பூர் வயிறு என்ன முட்டை மிட்டாய் சொல்லிட்டு நான் எவனோ இவனுக்கு அந்த மயக்க மருந்து காலத்தை கொடுத்தான். கடைசியா தூக்கிட்டு போய் பார்த்தா கண்ணை திறந்து பார்க்கும் போது எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாருங்க. முட்டை மிட்டாய் காய் வெறுத்து போயிட்டேன். அதான் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவன் எல்லாத்தையும் புடிங்கிட்டு வெறுத்து போகாம என்ன பண்ணுவான். இப்ப இவன் இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு விடுறேன். இவன் நாளைக்கு புலம்பிட்டு பாரு. எப்ப கண்டென்ட் வருன்னே தெரியாது. ஆனா கண்டென்ட் கழுகு மாதிரி வந்துடும். கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி. சரி பேசு, சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. தம்பி தம்பி நீ டைலாக் போட்டிருப்ப, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கு, கோழி கொக்கர் அந்த மாதிரி நீ சொல்ல. நான் சொல்ல மறுபடியும் ஆம்பூருக்கு சொல்ல மாட்டேன். ஆம்பூர் மக்களே பாருங்க, ஆம்பூர்ல பலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆம்பூர்ல நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, நாங்க வந்து சாப்பிடுறேன். ஒரு இடத்துல சாப்பிட்டேன், கேவலமா இருந்துச்சு. ஆம்பூர்ல என்ன நடந்தது சொல்லு. ஏங்க உங்க கடை ரிவ்யூ எடுக்க வந்தமா இல்ல என்ன இல்ல உங்க கடையை ரிவ்யூ எடுக்க வந்தோமா இல்ல எனக்கு வந்து ஆம்பூர் பத்தி என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். அவரு கேட்க நீங்க கேளுங்க. ஆம்பூர்ல சொல்வதெல்லாம் உண்மை. என்னமா பிள்ளை வாசி இருக்கிறீங்க ப்ரோ. ஆம்பூர் கதைக்கு என்னமா நீ இப்படி பண்றீங்க? அன்னைக்கு காலையில 6 மணி எல்லாம் பேச முடியாதுப்பா. நீ சொல்லு, கண்டென்ட் இதோட க்ளோஸ். நீ ஆம்பூர்ல என்னன்னு சொல்லு. ஆம்பூர்னா கடைசியா சொல்லு, இதுமா கேட்க மாட்டேன். நல்லா இல்லடா சாப்பிடுறது. ஆம்பூர்ல போனப்ப தூக்கிட்டு போய் இவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு விட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இவன் இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு வர போறேன். எடுக்கிற வீடியோ முதற்கொண்டு எங்கிறதாண்டா. ஆமா ஓட்டுறாதுங்க, விட்டுறாதுங்க. பாரு ஓனர் கோச்சு பாரு. ஓகே, நம்ம ஜோக்ஸ் ஆர் பார்ட். உண்மையாவே நான் இங்க வந்த ஜோக்கெல்லாம் முடிஞ்சுப்பா, சீரியஸா வரும். அதாவது சீரியஸா சொல்றேன். கடை பத்தி நான் பேசவும் அவர் அவர் வேற பிரச்சனைக்கு போயிட்டாரு ப்ரோ. அவர் ஓனர் இத மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்காருப்பா. அது ஏன் மாசத்துல இருந்தா அடி ஏன் நிறுத்தினேன். அடி வயசு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அடி வயசு இதுக்குதான் கம்பெனில வச்சிருக்கேன். கம்பெனியை ப்ரொமோட் பண்றதும் நிறுத்திக்கிறது. ஓகே, ஆக்சுவலா விளாக் ஃபுல்லா பாத்திருப்பீங்க, ஷார்ட் வீடியோவும் பாத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்க வெள்ளலூர் சைடு இருக்கீங்கன்னா ப்ரோ
ஏரியா பேரு engineer bro. அவரு வீடியோல கான்சென்ட்ரேஷன் இல்ல அவரு வேறமா கான்சென்ட்ரேஷன் போயிட்டாரு. சொல்லுங்க. எனக்கு வந்தது ஒரு சந்தேகம், இவரு கடையாரு லைட் போட மாட்டேங்கிறாரு உள்ள அதுல bro பாதாம் பால் இருக்கு முடியல அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இவர் வந்து என்னன்னா ஆல்ரெடி போட்ட சரக்கு முடியலங்கிற டென்ஷன்ல இருக்கிறாரு. அது டென்ஷன் இல்ல bro, அது பிரச்சனை இல்ல. என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ என்ன பண்றது கொடுத்துடலாமா இல்ல சும்மா டேஸ்ட் கொடுத்துற வேண்டியது அவ்வளவு. அதான் bro பண்ணுவேன். ஓகே சரி ப்ரோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டீடைல்ஸ் சொல்வாரு, கடை டீடைல்ஸ் எங்க இருக்கேன்னு. அது நான் சொல்ல மாட்டேன், ஜோய் சொல்லுவேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலா எண்டுக்கு வந்துட்டோம். இவர் வந்து நம்ம ஷாப்ல ஹரி ப்ரோவோட ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம். ப்ரோ கடை லொக்கேஷன் தான் இங்க இருக்கேன்னு. கடை லொகேஷன் பாத்தீங்கன்னா நல்லூருக்கு சிங்கானூருக்கு போறவங்க நியர்பை பக்கத்துல எல்ஜி நகர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கடை எங்க இருக்குன்னா வெள்ளலூர் டு சிங்கானூர் ரோட்ல எல்ஜி பெட்ரோல் பங்க், சாரி பெட்ரோல் பங்க் பக்கத்துல எல்ஜி நகர், அங்கதான் மெயினா லொக்கேட் இருக்கு. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தப்பா சொல்றேன், சாரி. அவருக்கு அவர் பங்க் இந்த கடைக்கு இங்க வந்துடும். ஆக்சுவலா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. கிறிஸ் கிரீமி ஹப்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருக்கோம். ஐஸ்கிரீம்ஸ் விகிருதண்டா இருக்கு. அதெல்லாமே நீங்க வந்து நார்மலா சாப்பிட்ற இந்த ஐஸ்கிரீம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். என்ன சொல்றது, ரொம்பவே நல்லது. குழந்தைகளாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இல்ல, குழந்தைகளாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இல்ல, அதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா இதா இருக்கு. பாதாம் பால் இருக்கு. மெயினா What is this?